அரச தர்மம் ஒரு விரிவான பார்வை. அரச தர்மம் என்பது ஒரு அரசன் அல்லது ஒரு அரசாங்கம் தனது மக்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்பு மற்றும் கடமையை குறிக்கிறது. இது வெறும் ஒரு சொல் அல்ல, இது நாகரிகத்தின் தொட்டிலிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு கருத்து. அரச தர்மத்தின் முக்கிய அம்சங்கள்: நீதி, அனைவருக்கும் சமமான நீதி கிடைப்பதை உறுதி செய்தல். பாதுகாப்பு, நாட்டின் எல்லைகளையும் மக்களையும் பாதுகாத்தல். நலவாழ்வு, மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல். வளர்ச்சி, நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவித்தல். கல்வி, கல்வியை அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். மதச்சார்பின்மை, அனைத்து மதங்களையும் மதித்து மத சுதந்திரத்தை உறுதி செய்தல். பல்வேறு காலகட்டங்களில் அரச தர்மம். வேத காலம், ராஜா தர்மம் என்ற கருத்து வேத காலத்திலிருந்தே இருந்துள்ளது. ராஜா தன்னை ஒரு தந்தையாக கருதி மக்களை பாதுகாத்து நல்வாழ்வை வழங்க வேண்டுமென்று எதிர்பார்க்கப்பட்டது. புராண காலம், இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் ராமன், கிருஷ்ணன் போன்றோர் சிறந்த அரசர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர். மத்திய காலம், இந்த காலகட்டத்தில் அரசர்கள் தங்களது ஆட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காக தங்கள் கடமைகளை மறந்துவிட்டனர். நவீன காலம், நவீன காலத்தில் ஜனநாயக நாடுகளில் அரசின் கடமைகள் அரசியலமைப்புச் சட்டத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அரச தர்மம். இன்றைய உலகில் அரச தர்மம் மிகவும் சிக்கலானதாக மாறிவிட்டது. உலகமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சமூக மாற்றங்கள் போன்ற காரணிகளால் அரசுகள் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. முடிவு: அரச தர்மம் என்பது ஒரு நிலையான கருத்து அல்ல. இது காலத்திற்கேற்ப மாறி வருகிறது. ஆனால் அடிப்படையில் அரசின் கடமை மக்களின் நலனை பேணுவதே. மேலும் தெரிந்து கொள்ள விரும்பும் தலைப்புகள்: இந்திய அரசியலமைப்புச் சட்டம், ஜனநாயகம், மனித உரிமைகள். குறிப்பு: மேற்கண்ட தகவல்கள் பொதுவானவை. அரச தர்மம் குறித்து மேலும் ஆழமாக படிக்க விரும்பினால் நீங்கள் தொடர்புடைய புத்தகங்கள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை படிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். Would you like to know more about a specific aspect of Raja Dharma?